21ஆம் நூற்றாண்டின் இளைஞர்களுக்கு கல்வி என்பது பட்டமளிப்பு விழாவோடு முடிந்துவிடும் இலக்கல்ல. அது ஒரு வாழ்நாள் பயணம். கற்கும் திறன் ஒரு வரம், கற்கும் ஆற்றல் ஒரு கலை, கற்க வேண்டும் என்ற விருப்பம் ஒரு தேர்வு. விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் உலகளாவிய இணைப்புகள் நிறைந்த இந்த யுகத்தில் அறிவே ஆற்றல் என்ற வாசகம் மேலும் பரிணாமம் அடைந்துள்ளது. இன்று அறிவே ஒரு செலவணி. மற்ற செலவணிகளைப் போலவே அதை புதுப்பிக்காவிட்டால் அதன் மதிப்பு குறைந்துவிடும். இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் இளைஞர்களுக்கு கல்வி என்பது பட்டமளிப்பு விழாவோடு முடிந்துவிடும் இலக்கல்ல. அது ஒரு வாழ்நாள் பயணம். தொடர்ந்து கற்றுக்கொள்வது, கண்டினியூஸ் லர்னிங், பெரும்பாலும் வாழ்நாள் கற்றல் என்று அழைக்கப்படுகிறது. இது தனிப்பட்ட அல்லது தொழில்முறை காரணங்களுக்காக தன்னார்வத்துடன் அறிவை தேடுவதாகும். மாறிவரும் வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் சமூக சூழலில் நுழையும் இளைஞர்களுக்கு இந்த மனநிலை வெறும் கூடுதல் தகுதி மட்டுமல்ல, அது பிழைப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அடிப்படையான தேவையாகும். முந்தைய தலைமுறையினருக்கு ஒரே முறை கல்வி என்ற பாதை நேர்கோட்டில் இருந்தது. பள்ளிக்கு செல்வது, ஒரு பட்டத்தை பெறுவது, பின்னர் ஓய்வு பெறும் வரை 30 ஆண்டுகளுக்கு அதே திறனை பயன்படுத்துவது. அந்த முறை இப்போது அதிகாரப்பூர்வமாக காலாவதியாகிவிட்டது. தொழில்நுட்ப துறைகளில் ஒரு திறனின் அரை வாழ்நாள் இப்போது சுமார் 5 ஆண்டுகள் மட்டுமே. அதாவது இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்களில் பாதி 5 ஆண்டுகளில் வழக்கற்று போகும் அல்லது புதிய முறைகளால் மாற்றப்படும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புங்க. நாங்கள் யூடியூப் மாஸ்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங், கேமரா ஃப்ரேமிங், ஒரு சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறது, அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணிக்கிறது, ப்ளஸ் ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற உங்கள் கண்டென்ட்டை எப்படி சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்கிறது, ரிவ்யூஸ் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது, காப்பிரைட் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரைனிங் நாங்கள் தரோம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும்னா 6369321407 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். செயற்கை நுண்ணறிவு ஏஐ வழக்கமான பணிகளை ஆக்கிரமிக்கும் போது புதிய கருவிகளை கற்றுக்கொள்வது மற்றும் சிக்கலான தகவல்களை ஒருங்கிணைப்பது போன்ற மனித திறன்களே வெற்றியை தீர்மானிக்கும். இதற்கு தொடர்ச்சியான கற்றல் அவசியம். இளைஞர்களுக்கு தொடர்ச்சியான கற்றலால் கிடைக்கும் மிக முக்கியமான பலன் தொழில்முறை சுறுசுறுப்பு ஆகும். நீங்கள் ஒரு நிரந்தர மாணவராக இருக்க தீர்மானிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வேலை தலைப்புக்குள் நீங்கள் முடங்கி போவதில்லை. ஒரு பாரம்பரிய மனநிலை கொண்டவர் ஒரு குறிப்பிட்ட பட்டத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறார் மற்றும் தொழில்துறை மாற்றங்களை கண்டு பயப்படுகிறார். ஆனால் ஒரு வாழ்நாள் கற்றல் மனநிலை கொண்டவர் வளர்ந்து வரும் பல திறன்களின் தொகுப்பில் கவனம் செலுத்துகிறார் மற்றும் மாற்றங்களை முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளாக பார்க்கிறார். மேலும் பயிற்சிக்காக தனது நிறுவனத்தை எதிர்பார்க்காமல் சுய முன்னேற்றத்திற்காக தனிப்பட்ட முயற்சியை எடுக்கிறார். புதிய சான்றிதழ்களை பெறுவது, பட்டறைகளில் பங்கேற்பது அல்லது இணையதளங்கள் வழியாக தாங்களாகவே கற்றுக்கொள்வதன் மூலம் இளம் வல்லுநர்கள் தங்களை பொருளாதார ரீதியாக பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஒரு தொழில் வாய்ப்பு குறைந்தால் அவர்கள் உடனடியாக மற்றொரு துறைக்கு மாறும் திறனை பெற்றிருப்பார்கள். கற்றல் என்பது உங்கள் தலைக்குள் எதையேனும் திணிப்பது மட்டுமல்ல, அது உங்கள் மூளையை எப்படி மாற்றுகிறது என்பது முக்கியம். நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது மூளை புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கும் திறன் இளமை பருவத்தில் உச்சத்தில் இருக்கும். ஆனால் அதை தக்க வைக்க மூளைக்கு தொடர்ச்சியான பயிற்சி தேவை. அடிக்கடி கற்றுக்கொள்வது பல்வேறு கண்ணோட்டங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. இது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிக்காமல் இருக்க உதவுகிறது. வருமானத்தை தாண்டி தொடர்ச்சியான கற்றல் சுய ஆற்றலை உருவாக்குகிறது. ஒரு கடினமான விஷயத்தை கற்று அதில் தேர்ச்சி பெறும்போது கிடைக்கும் தன்னம்பிக்கை ஈடு இணையற்றது. தன்னால் முடியுமா என்ற தயக்கத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு அவர்களது முன்னேற்றமே ஒரு மருந்தாக அமைகிறது. கற்கும் திறன் ஒரு வரம், கற்கும் ஆற்றல் ஒரு கலை, கற்க வேண்டும் என்ற விருப்பம் ஒரு தேர்வு. ஒரு இளைஞன் புதிய மொழியை கற்கவோ, ஒரு இசைக்கருவியை வாசிக்கவோ அல்லது நிதி மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளவோ முயற்சிக்கும் போது அவன் உலகத்தின் அழுத்தங்களுக்கு பணியாமல் தனது அடையாளத்தை தானே செதுக்குகிறான். பரபரப்பான கால அட்டவணைக்கு நடுவில் ஒரு இளைஞன் எப்படி கற்றலை ஒருங்கிணைக்க முடியும்?
பில்கேட்ஸ் மற்றும் எலன் மாஸ்க் போன்றவர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட இந்த முறை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது வாரத்திற்கு 5 மணி நேரம் கற்றலுக்காக ஒதுக்குவதை குறிக்கிறது. இதனை 5 மணி நேர விதி என்று கூறுகின்றனர். மைக்ரோ லர்னிங் பயணம் செய்யும் நேரத்திலோ அல்லது காத்திருக்கும் நேரத்திலோ போட்காஸ்ட், கல்விசார் வீடியோக்கள் அல்லது கட்டுரைகளை படிக்கலாம் அல்லது பார்க்கலாம் அல்லது கேட்கலாம். ஒரு கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ள, அதை மற்றவர்களுக்கு எளிமையான முறையில் விளக்க, கற்றல் என்பது ஒரு சமூக செயல். உங்கள் துறையில் ஆர்வம் உள்ளவர்களுடன் இணைந்து உரையாடவும். இந்த உலகம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களுக்கு பரிசு வழங்குவதில்லை. தங்களுக்கு தெரியாதவற்றை மிக விரைவாக கற்றுக்கொள்வர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கிறது. இளைஞர்களுக்கு தொடர்ச்சியான கற்றலில் செய்யும் முதலீடே மிக உயர்ந்த லாபத்தை தரும். இது நிச்சயமற்ற தன்மையை ஒரு சாகசமாகவும் சவால்களை முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாகவும் மாற்றுகிறது. இப்ப ஏஐ வந்த பிறகு எவ்ரி 1 month 2 month 3 months இந்த ரேஞ்சிலேயே சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ தட் நீங்க கண்டினியூஸா ஏஐ பத்தி நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி நீங்க அப்டேட் பண்ண தான் உங்களுடைய ஃபீல்டுல நீங்க ஸ்டாண்டர்டா ஸ்டடியா இருக்க முடியும். நீங்க எந்த ஃபீல்டுல வேணா இருக்கலாம். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நீங்க கத்துக்கிறலன்னா உங்களுக்கு ஒரு டேஞ்சர் அலாரம் பெல் எப்பயும் காத்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ தட் கொஞ்சம் ஏஐ சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்றது கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை.